சொல்றாங்க, உரிமையிலேயே முதல்ல நம்ம எதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய பொருளாதாரங்கள், நம்முடைய உயிர், நம்முடைய உடைமைகள், நம்முடைய மானம், நம்முடைய மரியாதை, நம்முடைய சொத்து சுகங்கள், இவைகளை பாதுகாப்பதற்கு முன்னாடி ஷரியத்தை பாதுகாப்பது உரிமைகளில் ஆக சிறந்தது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஷரியத்தை எப்படி நாம பாதுகாக்கிறதுன்னு சொன்னா, ஷரியத்திற்கு மாற்றமா நம்ம குடும்பத்துல ஒருத்தர் நடக்குது, உடன் பிறந்தவரா இருக்கலாம், அது பிள்ளைகளாக இருக்கலாம், தந்தையா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், ஷரியத்துக்கு மாற்றமா நடக்கிறார், ஷரியத்தினுடைய கடமையை மீறுறார், ஷரியத்தினுடைய உரிமையை மீறுறார் அப்படின்னு சொன்னா, அவரை பிடிச்சு அவரிடத்துல ஷரியத்தினுடைய உரிமை, மார்க்கத்தினுடைய கடமைகளை சொல்லி அவரை திருப்தி கொண்டு வருவது முதல் விஷயமாக இருக்கும் என்பதாக இந்த ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். எல்லாம் வல்ல இறைவன் அவன் எதை விரும்பினானோ, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எந்த வழியை காட்டினார்களோ